கார்த்தி தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஒவ்வொரு மாப்பிள்ளை ஃபோட்டோவாக பார்த்துட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து இன்னொரு மாப்பிள்ளையை இப்போ காமிச்சோன்னே இந்த மாப்பிள்ளை நல்லா இருக்காருன்னு ரம்யா அப்பா வந்து சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே அவர் எப்படி என்ன ஏதுன்னு விசாரித்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தரகர் வந்து சொல்கிறாப்புல, நான் அவங்க வீட்டில் வந்து பேசிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி என் பொண்ணுக்கு ஏற்ற ஜோடி இவராக தான் இருப்பார் அப்படின்னு என் மனசு சொல்லுது அப்படின்னு சொன்னோன்னே, ரம்யா உனக்கு பிடிச்சிருக்காம்மா அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் கேட்டோன்னே, உங்கள் விருப்பம்ப்பா அப்படின்னு வேறு வழி இல்லாமல் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பக்கம், என்னடா இது என்னால் என்னை வச்சே வந்து என்னை கார்னர் பண்ணுறாங்க, நான் என்ன பதில் சொல்ல முடியலையே, எங்கள் அப்பாவை வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்களா கார்த்திக் கூட, என்ன ஏதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப இவ்வளோ தானே ரம்யா வந்து சொல்கிறாங்க ரியா கிட்ட, ரியா இதெல்லாம் ஒரு விஷயம், நீ எதுக்கு யோசித்து குழப்பிக்கிட்டு இருக்க, நான் சொல்கிறத கேளு, அந்த தரகருக்கு ஃபோனை போட்டு மாப்பிள்ளை நம்பரை வாங்கிட்டு ஃபோனை போட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு, ஸோ சிம்பிள், அவ்வளோதான் அப்படின்னோன்னா, அப்படியா விஷயம், சரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஃபோனை போடுறாங்க. அந்த பக்கம் வந்து ரமேஷுங்கிறவர் ஃபோனை எடுக்கிறாங்க. அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாப்புல, இந்த மாதிரி வந்து தரகர் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க, உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருங்க, அப்படியா விஷயம், எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு பொண்ணு பார்க்குறாங்கங்கிறது, சரி சொல்லுங்கள் அப்படின்றப்ப, இந்த மாதிரி என்னை வந்து கேட்டாங்க, பார்த்தாங்க, எனக்கு பிடிக்கல, உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து நான் என் விருப்பத்தை சொன்னதை நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிடுங்க நாசுக்கா அப்படின்னோடனே, சரிங்க சொல்லிடுறேன்னு கண்ணாடியை வந்து கட்டிட்டு மாசாக போகிறாங்க. எனக்கு என்னமோ இவர் வந்து ரமேஷ் வந்து கார்த்தியோட ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.